திமுகவிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அக்கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்தால் கட்சி பணியாற்ற தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் நமது செய்தியாளர் ராஜாவுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திமுக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நிலையைச் சேர்ந்த கருப்பசாமி பாண்டியன் ஆகியோர் இருவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். திமுகவிலிருந்து உங்களை நீக்கி தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நீக்கத்திற்கான காரணம் என்னங்க? கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடக்குங்கிறதே தலைமைக்கு தெரியாத அளவில் தலைமை இருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டேன். பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் எந்த வகையிலாவது ஒரு கிரிமினல் குற்றவாளியாக மாற்றிவிடுமோ அந்த கட்சி என்ற நிலை வருகின்ற போது நாம் அப்படி மாறக்கூடாது, நம்முடைய நிலையை எப்பொழுதும் மாற்றக்கூடாது என்ற வகையில் அந்த இயக்கத்தில் இருந்து நாம் விலகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களிலோ சட்டமன்ற கூட்டத்தொடரிலோ எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் நாம் நம்முடைய தொழிலை பார்ப்போம், நாம் நிம்மதியாக இருப்போம், மற்றவர்களுக்கு உபயோகப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர தொல்லை தருகின்றவர்களாக இருக்கக்கூடாது என்ற வகையில் நான் சட்டமன்றத்துக்கும் போவதில்லை, கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை. அந்த வகையில் இருந்து வந்தேன். தலைமையிலிருந்து விலகப்பட்டிருக்கின்றாலும் இன்றைக்கு இந்த இயக்கத்தை விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக வேண்டும் என்றிருந்த நிலையில் அவர்கள் என்னை எளிதாக விலக்கிவிட்டார்கள். விலக்கிவிட்டது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக விலக்கிவிட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிரந்தரமாக விலக்கிவிட்டேன் என்று சொன்னால் அதைவிட மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய தலைமையிலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும், தொண்டனாக பணியாற்ற வேண்டும் நினைக்கின்றேன். அம்மா அவர்கள் அழைத்தால் பணியாற்றுவதற்கு செல்வேன், தொண்டனாக இருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய தொழிலாக இருக்கின்ற தொழில்களை பார்த்து நிம்மதியாக மக்களுக்கு நன்மை செய்கின்ற சகோதரனாக நான் இருப்பேன். சார், இப்போ நீங்கள் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடுவதற்கு ஏதுவாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக பொதுவாக ஊடகங்களில் செய்தி வருகின்றன. இதை பற்றி உங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. அந்த வகையில் இன்றைக்கு திருச்செந்தூர் தொகுதியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தென்பகுதி பகுதியுடைய மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வகையிலே அதற்கான வழிவிடலாக நான் இருந்தேன் என்று சொன்னால் அதைவிட கொடுத்து வைத்தவன் வேறு யாரும் இல்லை என்ற நிலையை நான் இன்றைக்கு மனதால் உணர்ந்திருக்கின்றேன். இது தொடர்பாக அஇஅதிமுகவிலிருந்து சமிக்கைகள் வரப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் அழைப்புகள் இல்லை, அது தொடர்பான சமிக்கைகள் எது இருக்கா? எப்படியும் இதுவரை சமிக்கை வரவில்லை. இருந்தாலும் அம்மா அவர்கள் அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கு இருக்கின்றேன்.